பல ஆயிரக்கணக்கான மக்கள், பிரஸ், அதே மாதிரி எம்எல்ஏ, கர்நாடகா எம்எல்ஏ, நிறைய பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்றைக்கி காலையில் கேரளாவில் கோழிக்கோடில் கூடியிருந்தாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்காகவும் இல்லை, அர்ஜுனுக்காக. அர்ஜுன் வந்து ஒரு பெரிய விஐபியோ இல்லை பெரிய பொலிட்டீஷியனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவர் வந்து ஒரு சாதாரண ட்ரக் டிரைவர். கர்நாடகாவில் ஷிரூரில் நடந்த நிலச்சரிவில் அர்ஜுன் இறந்து போயிட்டார். கடந்த 72 நாளாக அர்ஜுன் எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் 72வது நாள் தான் வந்து அர்ஜுனோட பாடி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரிவர்லேருந்து கிடச்சிருக்கு. அந்த அர்ஜுனோட இறுதி சடங்குக்கு தான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து நிறைய மக்கள் வந்து அர்ஜுனோட வீட்டு வாசலில் வந்திருந்தாங்க. இதில் வந்து அர்ஜுனை வந்து தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் நிறைய இருக்காங்க. எதுக்காக இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க? கடந்த 75 நாளாக அர்ஜுன் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. கேரளா ஃபுல்லாகவும் இல்லைனா ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸும் வந்து அர்ஜுனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்து அர்ஜுன் வந்து இறந்துட்டார். அவரோட டெட் பாடியோட பாதி தான் கிடச்சிருக்கு. இந்த நிலச்சரிவில் பட்டு அவரோட ட்ரக்கோடு சேர்ந்து அவர் அங்கே இருந்த ஒரு பெரிய ஒரு நதியில் வந்து விழுந்திருக்காரு. நிலச்சரிவு நடந்த நாள் வந்து ஜூலை 16ஆம் தேதி. அதுக்கப்புறமேட்டு அங்கே நிறைய மீட்பு பணிகள்லாம் நடந்தது. ஆனால் அர்ஜுனோட ட்ரக் எங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியலை. இது ரிலேட்டடாக வந்து நிறைய நியூஸ் வந்தது. நிலச்சரிவு நடந்த டைமில் அர்ஜுனோட ட்ரக் அங்கே இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டே வந்து எல்லாருக்குமே டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வண்டியோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி தான் வந்து அர்ஜுன் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த நிலச்சரிவு நடந்து மீட்பு பணி நடக்கும்போது எல்லோரும் சேர்ந்து வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்ட்ரக்காக இருக்கார், ஆனால் அவர் வந்து எங்கே இருக்கார், இந்த மண்ணுக்கு அடியில் இருக்காரா இல்லைனா எங்கே போயிருக்காருன்னு தெரியல, கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. கேரளா கவர்மெண்ட்டும் அர்ஜுனோட ஃபேமிலியும் இந்த ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட வைக்கும்போது, யார் இந்த அர்ஜுன், இவர் வந்து பெரிய விஐபியான்னு கேட்டார். நம்ம நாட்டில் வந்து இது காமனான ஒரு விஷயம். ஒருத்தரை வந்து அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து தேடணும் இல்லைனா கண்டுபிடிக்கணும்னா ஐதர் அவர் வந்து ஒரு விஐபியாக இருக்கணும், இல்லைனா பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கணும், இல்லைனா நிறைய செல்வாக்கு இருக்கிறவராக இருக்கணும். ஸோ அர்ஜுன் எந்த கேட்டகரியிலுமே கிடையாது, ஒரு சாதாரண குடிமகன். இருந்தாலும் வந்து அர்ஜுனுக்காக கண்டிப்பாக நீங்கள் தேடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் கர்நாடகாவுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் வந்து இந்த நிலச்சரிவு நடந்து ஒரு 12 நாள் வந்து இந்த மீட்பு பணி நடந்துகிட்டே இருந்தது. இந்த 12 நாள்லேயே வந்து அர்ஜுனோட ட்ரக்கும் அர்ஜுனையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அங்கே இருந்த, அதாவது நிலச்சரிவில் நடந்த அந்த மண் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அவங்களால வந்து அர்ஜுன் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் தர முடியல. இருந்தாலும் நீங்கள் தேடுங்க, ஒருவேளை அர்ஜுன் வந்து பக்கத்தில் ஒரு பெரிய நதி இருந்தது, கங்காவலி நதி. இந்த நதியில் வந்து ட்ரக்கும் அர்ஜுனும் விழுந்திருக்கலாம், கண்டிப்பாக எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் திருப்பியும் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் கர்நாடகா கவர்மெண்டால் அந்த டைமில் வந்து இந்த மீட்பு பணி கண்டினியூ பண்ண முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த மழை, அவ்வளோ பெரிய மழை இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த நதியில் வெள்ளம் வந்து நிறைய இருந்தது. ஸோ இதனாலே வந்து அந்த மீட்பு பணி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வயநாட்டில் அந்த நிலச்சரிவு நடந்தது. ஸோ நடுவில் வந்து திருப்பியும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, ரிவரில் இறங்கி தேடினாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. நதியோட மிடில் சைடில் தான் ட்ரக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மலாக வந்து தேட முடியாது, நம்ம வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து ஷட்ஜர் எடுத்துன்னு வந்து தேடினாங்க. ஒருத்தருக்காக 2 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. கடந்த 72 நாளாக வந்து அர்ஜுனை வந்து தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து அர்ஜுன் வந்து இந்த நதியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அங்கேயும் சேலஞ்ச் வந்து முடியலை. கிடச்சது அர்ஜுனோட பாடி தானான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு அர்ஜுனோட டெட் பாடி தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கர்நாடகாவிலே வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸில் வந்து அர்ஜுனை வந்து அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கர்நாடகாவிலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் அர்ஜுன் வர்ற வழியிலலாம் வந்து மீடியாஸ்லாம் வந்து கவர் பண்ணி அந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க, லைவ் நியூஸாக போட்டிருந்தாங்க. கடந்த சில மாதங்களாக அர்ஜுன் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. அர்ஜுனை தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் வந்து எப்படியாவது அந்த பையன் வந்து திரும்பி வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் யோசிச்சுருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கே தெரியும், கண்டிப்பாக இது பாசிபிள் கிடையாது. இந்த அவ்வளோ பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு, அதே மாதிரி ட்ரக்கு அந்த நதியில் விழுந்திருக்கு. இருந்தாலும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அவர் வந்து எப்படியாவது தப்பிச்சு போய் எப்படியாவது வரணும்னு சொல்லிட்டுலாம் வந்து யோசிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை, அர்ஜுன் வந்து இனிமேல் திரும்பி வரமாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விடை கிடச்சிருக்கு. அர்ஜுனோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, இவர் சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு போனவர். +2 முடிஞ்ச உடனே வந்து அவர் இந்த ட்ரக்கை ஓடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அர்ஜுன் அவரோட ஊருக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதனாலேயே அர்ஜுன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்,
ஒரு தெரிஞ்ச பையன், எல்லாருக்கும் பிடிச்ச பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து தாங்க முடியல, இனிமேல் அர்ஜுன் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து கடைசியில் அர்ஜுனை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வர்ற வழியில் எல்லாமே வந்து அவ்வளோ பேர் வந்து கூடியிருந்தாங்க. இது பார்க்கும்போது அர்ஜுன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷனா, இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கா, இல்லைன்னா இவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனா, அந்த மாதிரி நம்ம நினைக்க தோணும். இந்த க்ரௌடு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆள் வந்து இறந்து போய் அவரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வந்து யூஸ்வலாக வருவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையில் கேரளாவில் நடந்தது. கேரளாவில் மட்டும் இல்லை, கர்நாடகாவில் இருந்து எம்எல்ஏ வந்திருந்தார். அர்ஜுனை தேட ஆரம்பித்த டே 1லேருந்து கர்நாடகா எம்எல்ஏ வந்து கூட தான் இருந்தார். ஸோ இந்த கூட்டம்லாம் பார்க்கும்போது அவரே வந்து சொல்கிறாரு, இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல, ஒரு சாதாரணமான ஒரு இறுதி சடங்காக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு கர்நாடகா எம்எல்ஏ சொல்கிறாரு. ஸோ அர்ஜுனுக்கு கிடைச்ச இறுதி மரியாதை வந்து வேறு யாருக்குமே வந்து கிடச்சிருக்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து அர்ஜுனுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனை கடைசியிலேயாவது ஒரு தடவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் நிறைய பேர் வந்து அர்ஜுன் வீட்டுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அர்ஜுன் வந்து சின்ன வயசுலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் வந்து புது வீடு கட்டினாரு. அவரோட மனைவி, 2 வயசான பையன், அவங்களுடைய அப்பா அம்மா, அதே மாதிரி கூட பிறந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருந்தாங்க. இப்போ வந்து அர்ஜுன் இல்லை இனிமேல் அந்த வீட்டுக்கு. இருந்தாலும் வந்து கேரளா கவர்மெண்ட் அர்ஜுனோட மனைவிக்கு வந்து வேலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளால் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இனிமேல் அந்த வீட்டுக்கு வந்து அர்ஜுனை நம்மளால் வந்து திருப்பி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் வேலை கொடுத்து அவங்களோட ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து 5 லட்சம் ரூபாய் அர்ஜுனோட ஃபேமிலிக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நியூஸ் வர வரைக்கும் அர்ஜுன்னா யாருக்குமே தெரியாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஊருக்காரங்களை தவிர. அர்ஜுனும் அவர் சாதாரண ஒரு ஆள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நியூஸுக்கு அப்புறமேட்டு அர்ஜுனை பற்றி தெரியாதவங்க கேரளாவில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். கடந்த 72 நாளாக ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து ப்ரே பண்ண ஒரே ஒரு விஷயந்தான், அர்ஜுன் எப்படியாவது திரும்பி வரணும். அது எப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையில் இருந்தாங்க எல்லாரும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இப்போ விடை கிடச்சிருச்சு. அர்ஜுன் இனிமேல் என்றைக்குமே திரும்பி வர மாட்டார். இனிமேல் அர்ஜுன் வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டாக இருந்தது. யாருன்னு தெரியாதவங்களுக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு.